மறக்காம பக்கத்துல இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நண்பர்களே. அது பக்கத்துலயே இந்த ஸ்டார் மாரி ஒண்ணு போட்டிருக்கும். கைப் அதையும் கொஞ்சம் குடுத்துட்டீங்கன்னா, நம்ம மத்த நண்பர்களுக்கும் வீடியோ போய் சேரும். மறக்காம லைக்கும், கைப்பும் குடுங்க நண்பர்களே. உங்க ஊருக்காரங்க யாருக்கும் வரமாட்டாங்கல்லங்க. உங்க ஊருக்காரங்க யாரும் வரமாட்டாங்கல்ல. நான் அடுத்த ஊருக்காரன். நான் பாட்டுக்கு வந்து நின்றுட்டு இருக்கேன், அதான் கேட்டேன். வருவாங்க. என்ன இதானே உங்க ஊர் ஆறு? என்ன இங்க தானே வரமாட்டேன்னு சொன்ன, அதான் வந்துட்டேன். என்ன அப்பா கிட்ட பேசட்டுமா? சொல்லு. நான் தண்ணி பிடிச்சிட்டு போறேன். அது போலாம், நான் கேட்டது மட்டும் போய் சொல்லு. நான் தண்ணி எடுத்துட்டு போறேன். சரி தண்ணி. அது வரல வரல, பக்கத்துல வரல. நீ சொன்னது கேட்கலதான் வந்தேன். தண்ணி பிடிச்சிட்டு போறேன்னு சொன்னேன். நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லல. நான் தண்ணி பிடிச்சிட்டு போறேன். அப்போ பேச சொல்லிட்டா. இங்க பாரு, நான் இப்பெல்லாம் வந்து நின்றுட்டு இருக்க முடியாதுல. உன் ஊருக்காரன் பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும். உனக்கும் அவமானமா போயிடும், எனக்கும் அவமானமா போயிடும். கட்டி காத்த அத்தனை மான மரியாதையும் போயிடும். சொல்லு, உன் யார சொல்லிட்டுனா நான் அப்பா கூப்பிடுவேன். தண்ணி பிடிச்சிட்டு போ. பிடிச்சிருக்கா உனக்கு? என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு கட்டிக்கிறதுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா? வலி விடு, நான் தண்ணி பிடிக்கணும். நீ தண்ணி பிடிக்கலன்னு எனக்கும் தெரியும். என்னதான் பார்க்க வந்தேன்னு எனக்கு தெரியும். சொல்லு. இல்லையா, நான் தண்ணி தான் பிடிக்க வந்தேன். நீ தண்ணி பிடிக்க வந்த? ஆமா. அங்கதான் பைப் இருந்துச்சு, அப்புறம் எங்க வந்த? அது நல்லா இருக்காது. ஆமாமா, இங்கதான் நான் நிக்க, இங்கதான் நல்லா இருக்கும். தள்ளுங்க, நான் தண்ணி பிடிக்கணும். சரி, நீ உன் வாயால் சொன்னதான் அடுத்த முடிவு எடுக்க முடியும். நான் தண்ணி பிடிக்கணும். இங்க பாரு, நீ என்ன சொல்ற அளவுக்கு புரிஞ்சுக்கலாம் எனக்கு மெச்சூரிட்டி கிடையாது. ஏன்னா நான் எந்த பிள்ளை பின்னாடி போனது கிடையாது. நான் பாட்டுக்கு உன் மேல ஆசை வச்சு நான் எங்க அப்பா கிட்ட சொல்லி ஒண்ணு கேட்டு வந்து நீ எனக்கு இவன் யாருமே தெரியாதுன்னு சொல்லிட்டேன்னா அவ்வளவுதான். எங்க அப்பா நாளைக்கு எனக்கும் அந்த பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. ஏடா கண்ட மாதிரி ஊராட மெஞ்சு சொல்லிதானே, நாளைக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. பிடிச்சிருக்கா? இப்படி கேட்டா யாரு இப்படி கேட்கணும்? சரி, உன்ன மாதிரி ஒண்ணு என்ன மாதிரி ஒண்ணு பெத்துக்கலாமா? கொன்னுருவேன். சரி, அப்போ ரெண்டு என்ன மாதிரி இருக்கட்டும். அப்போ நீ குள்ளமா இருக்கடி, அப்படிலாம் வேண்டாம். தள்ளுங்க, நான் தண்ணி பிடிக்கணும். நீ சிரிக்கன்னு தெரியுது, ஆனா என்ன வாய் திறந்து சொல்ல மாட்டேங்க. சரி சரி, நான் வரேன். நாளைக்கு வரேன், சரியா? வாழைக்கு அவர் வந்திருப்பாரு. சந்தையில வாழைக்கு வந்து விட்டுட்டு வந்தேன். சரி, தண்ணி பிடிக்க வரையா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உன் வாயால வரணும்னு பார்த்தா வரமாட்டேங்குத. சரி வரேனா? அட்டா ஐ எப்போ நாளைக்கு பக்கத்துல வரணும் மட்டும் இருக்க. இல்ல இப்படி போலான்னு பார்த்தேன். வலி அங்க. அப்படியா? அந்த சைட வழி இருக்கு. ஆமா. இப்படி கூடி போய் போகலான்னு பார்த்தேன். அப்படியே போங்க. ஓட்டத்தை பிடிச்சிருவேன். தாவணி நல்லா இருக்கு. வலி விடுங்க. கொடுத்து வேணா இருக்கு வைக்கியா? என்ன என்ன இரு, ஒன்னும் பண்ணலமா. சரி, போயிட்டு வரேனா? சரி சரி, கத்தாத கத்தாத. முள்ளமா மூச்சு வாங்க. அப்படி ஏதோ தொடப்படா தொட்ட மாதிரி ஆளு மூச்சு வாங்கிட்டு இருக்கா. கத்தாத கத்தாத. குடம் கீழே விழுந்துச்சே, எடுத்து தரலான்னு வந்தேன். குடம் குடம்டி. ஆஹா, எனக்கு பெரும்பாட கொடுத்துருவா உங்களுக்கு. குடம் குடம் கீழே விழுந்துச்சு, எடுத்து தர வந்தேன். லைட்டா தானே டச் பண்ண, அதுக்கு கத்திட்டா. எவ்வளவு பெரிய வேலை பார்த்து விட்டுட்டு பிடிச்சிருக்கான்னு கேட்கறதுக்கு வந்துட்டு எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு
என்னம்மா தண்ணி பிடிக்க போறேன்ட்டு வெறும் குடத்தை கொண்டு வந்திருக்க? தண்ணி இல்லப்பா. எங்க ஆத்துலயாம்மா? ஐயோ, ஆமாப்பா. ஆறே வத்தி போச்சா? அப்ப நான் ஆத்துல போய் தண்ணி கொண்டு வரேன்ப்பா. வேண்டாமா, நீ இருக்க வச்சு சோத்த பொங்கி வை. நான் புது இருக்கு லெட்டர் கொடுக்க போறேன், அந்த லெட்டர் போய் எடுமா. அப்ப அந்த ஊர் நல்லா இருக்குமாப்பா? நல்லா இருக்குமா. நம்ம ஊர் எப்படி இருக்கு அப்படிதான் அந்த ஊரும் இருக்கும். ஊர் எல்லா ஊரும் ஒரே மாதிரி தானே இருக்கும். கொஞ்சம் செழிப்பா இருக்கும். ஆக்கியா போகுது. அந்த மணிமுத்தா தண்ணி இல்ல, அந்த டேமு தண்ணி அது இந்த வழியா வரும். அதனால கொஞ்சம் செழிப்பா இருக்கு. ஆனா ஒண்ணு, வாழை நல்ல விளையும் பார்த்துக்க. சரிப்பா, இருங்க நான் பைய எடுத்தாரேன். சரிம்மா. என்ன இன்னைக்கு இவனை ஏறி விட்டுருக்கு? குட்டிக்கரா. என்ன என் மேல மனத்து கிடக்கான்னு பாரு. யாமல நீ கொஞ்சம் ஏறி விட்டுருக்கு. குழந்தைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. குட்டிக்கோளா. அத்திப்பால சேவப்பா, ஏ அத்தம்மாவ சேவப்பா, ஒரு வெள்ளக்காரி வந்து நின்னாலும் தேக சின்னிப்பா. நமக்கு ஒண்ணு அப்படி ஒண்ணு அத்தம்மாவெல்லாம் இல்லையே. ஒண்ணுலாம் இந்த ஜென்மத்துல யாரும் உன்னை மாமான்னு கூப்பிட போறதே கிடையாது. நீ சாபம் விடுதா எனக்கு. உண்மை சொன்ன. அம்மி கூப்பிடுதான். உண்மைதான் சொன்னேன். இவளை மட்டும் கூப்பிடுறதுக்கு கியூல நிக்கலாம். கியூல எனக்கு நிக்கிறது பிடிக்காது. இதட்டால உன் குளத்துக்கு அந்த கியூல நிக்கலாம். எவன் நிக்க வேண்டாம். என்ன மாமான்னு கூப்பிடுறதுக்கு ஒருத்தி இருக்கா. நல்ல பவுடர் அடிச்சுக்கணும். குட்டிக்கா பவுடர். குளிக்கும் போது கூட சோப் போட்டு குளிக்க மாட்டான். என்ன இவ்வளவு பவுடர் அடிச்சுக்கிட்டு இருக்கான்? அத்தி பல்ல சேவப்பா, என் அத்தம்மாவ சேவப்பா, ஒரு வெள்ளக்காரி வந்து நின்னு கூட தேகச்சி நிப்பா. எவ்வளவு நேரம் மேக்கப் வந்து நானும் பாக்குறேன். எங்க வச்சு பேசலாம்? பேச வேற வர சொல்லிட்டேன். எப்படி பேசன்னு தெரியலையே. எப்படி ஆரம்பிக்க? ஒருவேளை வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா, வீட்டுக்கு தெரிஞ்ச மானம் போயிருவேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இப்ப எதுக்குல இந்த பவுடர் டப்பா இருந்து கரைச்சுக்கிட்டே இருக்க? உங்க அப்பா அந்த டப்பா மட்டும் குறைஞ்சது உங்க அப்பாவை கையில பிடிக்க முடியாது. மேலேந்து நின்றோம். ஸ்டேஷனுக்கு போகும்போது அதான் போட்டுட்டு போவோம். அதுக்கு வழியில நீ தொடவே மாட்டியா? பேர் எதுக்குல? சும்மா போட்டேமே. என்னாச்சு உனக்கு? அவன் காலு தரையிலே நிக்கல. நிக்காது. மாமா. இன்னைக்கு என்ன மாமான்னு கூப்பிடுவா. எவ்வளவு நாளாவது மாமான்னு கூப்பிட்டேன். இன்னைக்கு காது குளிர கேட்க போறேன். நம்ம வீட்டுக்கு எல்லாரும் பால் வாங்கிட்டு போயிட்டாங்களா? பைய உள்ள யார தேடுதான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. விஷயம் அப்படி போகுதோ? அப்புனால என்ன இன்னைக்கு ரொம்ப புதுசா பண்ணுதான். உனக்கு கேட்டோம்ல, எல்லாரும் பால் வாங்கிட்டு போயிட்டாங்களா? அப்படி யாரெல்லாம் நம்ம வீட்ல பால் வாங்குதாவ? விக்கவே 2 லிட்டர் பால். அவ பேச்சம்மா, அவ மேரி, அவ வேற யார் வாங்குவா? இல்லம்மா, எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்களா? ஏமா, தங்கப்பாண்டி மாமா வீட்டுல வாங்கிட்டு போயிட்டாங்களா? அந்த புள்ளை இன்னும் காணும். அவ எல்லாரும் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஆடி அசைஞ்சு வாங்குறதுக்கு வருவா. வாங்கிட்டு போறது பாதி ஆடி அசைஞ்சு சிந்தி கொண்டுட்டு போவா. அவ அம்மாக்காரி என்ன இவ்வளவு பால் தான் கொடுத்தில்லாம நம்மகிட்ட கேப்பா. அந்த பிள்ளை இன்னும் சொம்ப தூக்கிட்டு வரல. கருக்குள் விட்டதுக்கு அப்புறம் தான் வருவா. இல்ல, கருக்குள் விடுறதுக்கு முன்னாடி இந்த கோலப்படியத்துல லேசா இந்த கோலத்தை போட்டு விட்டுருங்களே. எப்ப நாங்களே கோலம் போடணும். போங்க, சிரிக்கவே இல்லாத. சிரிப்பால சிரிப்பு. இல்ல, வெள்ளிக்கிழமை கோலம் போடாம இருக்க கூடாது. லேசா தண்ணி தெளிச்சு அந்த கோலத்தை போட்டு விட்டுறியா? இனிமா தான் வருவா. 6 மணி கருக்குள் விட்டதுக்கு அப்புறம் தான் வரா. ஆமாமா, கருக்குள் விட்டதுக்கு முன்னாடி வெல்கம் வரவேற்கிறேன்னு சொல்லி ஒரு கோலத்தை போடு பாப்போ. ஏது நான் போடணும்? எப்பவும் நீ தானே வீட்டுல கோலம் போடுவ. 2 பொம்பளை பிள்ளைய கூட போட்டு வளர்த்தலாம். ஆம்பளை பையனை மட்டும் போட்டு வளர்க்கவே முடியாதம்மா. ஏமா, சோப்பு இருக்கா? எதுக்கியா? கையில இல்ல, மாட்டை புடிச்சிட்டு வந்தேன். ஏசா மாட்டு வாசனை அடிக்கி. சோப்பு இருக்கா? இல்ல, நீ ரொம்ப தான் எனக்கு ரொம்ப பண்ணுற. பாட்டுக்கு பண்ணிட்டு வரேன். சோப்பு வெளியில இருந்துச்சுல, துணிக்கு போட்ட சோப்பு வேணுமா? என்ன பார்த்தா என்ன தெரியுது உங்களுக்கு? வாசனை சோப்பு இருக்காம? அதான் நார்மல் அந்த சோப்பு எங்க? நார்த சோப்பு தாண்டா. அவனுக்கு அவன்கிட்ட கேளு. ஏன் நார்த சோப்புலாம் தர முடியாது? ஏமா தர சொல்லுங்க, என் கையை கழுவணும். இல்ல, லேசா நார்த சோப்பு அவனுக்கு குடுல. ஏமா, நார்த சோப்பு நான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், தர முடியாது. இல்ல, வாங்க வர முடியாது. வண்ட கொஞ்சம் குடு. நானே லைபாய வாங்கி வச்சு 1 வருஷமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் தரமாட்டேன். இம்மா தர சொல்லுங்க. எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். வரும். ஆமா, புதுசா மக்கள் இன்னைக்கு கோவம் வரும். புதுசா முடிய காலு கீழே நிக்காது. குட்டிக்கா போடுவேரு. புது சட்டெல்லாம் போட்டிருக்க மாதிரி இருக்கு. ஏமா, செயின் எடுத்து போட்டிருக்கான். 7 மணி இவனுக்கு எப்படி தெரியும்? சோப்பு தானடா, நார்மல் சோப்பு தானே தாரு. 2 பேரும் கள்ளத்தனம் என்னமோ பண்ணுதானுங்க. ஆனா என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. கண்டுபிடிச்ச அன்னைக்கு தானே இருக்கு. 2 பருளும் கூட்டுக்காணி பருளா இருக்கானுவ. என்னல வேலுமணி,
என்னது பக்கத்து கடையை பத்தி பேசுறியா என்ன? அவன் என்ன எனக்கு தெரியாதுமா அவன்கிட்ட கேளு. எம்மோ, அது வந்து வேலை பண்ணி இருக்கால தங்கபாண்டி 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 இவனுக்கு எப்படி தெரியும்? இப்ப என்ன என்ன சோப்பு தருவியா மாட்டியா? ரெண்டு பேரும் ஏதோ கடத்தனப்படுவானுங்க. கையும் காலமா செக்கு தானே இருக்கு. இல்ல அந்த நார சாப்பாடு என்ன குடுல. கொடுக்கமா. என்ன என்ன தங்கபாண்டின்னு சொன்னி என்னத்துக்கு? என்ன பார்த்து நீ எப்படி சொல்லலாம்? நீ என்ன பார்த்து வேலுமணின்னு சொன்ன? நான் அதுல ஊரே சொல்லுது. காலையிலே பல்லு வளர்க்குறேன்னு 1 மணி நேரமா போய் நின்னா ஊரே தெரிஞ்சிருக்கு. எனக்கு தான் லேட்டா தெரிஞ்சிருக்கு. நான் ஒண்ணுமே செய்யலையா? ஒண்ணுமே செய்யாம தான் ஊரே வேலுமணி மகான்னு சொல்லுதா? இல்ல யாரும் போய் சொல்லாமல. நானே பாத்திருக்கேன். அந்த புள்ள குளிக்க போனா நீ பின்னாடியே போற. காலையில 1 மணி நேரமா பல்லு வளர்க்குத அங்கனே நின்னுக்கிட்டு காலையில 6 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சிருவ. என்ன பேச பேச எனக்கு கோவம் வந்து சொல்லிட்டேன். நீ மட்டும் என்ன தங்கபாண்டி மோகன் சொன்னா? தங்கபாண்டி தான் சொன்னேன். தங்கபாண்டி மோகன் நான் சொல்லலையா? சரி சரி அப்போ அப்படி சொன்னா தெரியும். உன் ரெங்குப்பட்டிக்குள்ள என்ன இருந்தது நான் பாத்துட்டேன். அந்த புள்ள சின்ன புள்ளையில குடிச்ச சங்கு வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கா. சங்கு அயனங்கயிறு வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கா. அந்த புள்ள சின்ன பிள்ளைல போட்ட உடுப்பு, அந்த புள்ள சின்ன வயசுல போட்டோ, அப்புறம் என்னமோ வச்சிருந்தானே அந்த புள்ள வாயில வச்சு அப்பமே ஏதோ ஒண்ணு அது கூட வச்சிருக்கா. அப்படிலாம் ஒண்ணு இல்லையா? அது நம்ம அது அது வந்து அது சின்ன பிள்ளைல அங்க இருந்தாவல்ல, நம்ம வீட்டு பக்கத்துல இருந்தாவல, அப்போ அங்கே போட்டு இருந்தாவ. நான் பத்திரம் பண்ணி வச்சிருந்தேன். அது எதுக்கு நீ பத்திரம் பண்ணி வைக்கணும்? அது நம்ம வீட்டுல வளர்ந்துச்சுல்ல. வளர்ந்தா நான் என்ன பத்திரம் பண்ணி வச்சிருக்கேன்? நீ வேலை பண்ணி போக வைக்கலையோ? இங்க நான் அப்படியே ஒண்ணு வைக்கலையா? ஏது ஓ பீரோல பார்த்தேன் சாதம் வச்சிருக்கேன். அதுல மஞ்சக்கரை இருக்கு. அதுல இல்லையா? நீ போய் சொல்லாத என்ன? நீ மட்டும் எனக்கு போய் சொல்றா? நான் உன் பெட்டிய பார்த்தேன இல்லையா? அந்த புள்ள நம்ம வீட்டுல இருக்கும்போது ஒரு சங்கு இருக்கும். அந்த சங்கை நீ இப்பவும் பத்திரம் பண்ணி வச்சுட்டு உனக்கு தேவைப்பட்டா அதுல ஊத்தி தண்ணி ஊத்தி குடிச்சிட்டு இருக்க. அது எனக்கு சங்குல தண்ணி குடிக்கிறது பிடிக்கும். நீ என்ன பச்சை நொல்லையா? பச்சை நொல்லதான் சங்குல குடிக்கணுமோ? அது அந்த புள்ள எச்சில அந்த புள்ளைக்கு அதுலதான் அம்மா பால் ஊத்துவாங்க. சரி அந்த புள்ள ஐனங்கர் எதுக்கு நீ வச்சிருக்க? அந்த புள்ள இடுப்புல கட்டின ஐனங்கர் நீ சேர்த்து வச்சிருக்க. அது நீ இப்ப சொல்லதானே அது சும்மா வச்சிருக்க. சரி குட்டிக்கரை போட இன்னும் கொஞ்சம் அடிச்சுக்க. ஆகா இவன் எப்படி கண்டுபிடிச்சான்? நான் ரெங்கு பொட்டிக்குள்ள எல்லாம் வச்சிருந்தேன். மாமா 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 வேலுமணி மோளை லவ் பண்ற உனக்கு எங்க இருக்க போகுது? மாமா அந்த சொல்லி எப்படி இருக்கும் தெரியுமா? நான் ஒரு ஆம்பளங்கிறதையே அந்த வார்த்தை தான் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. பொம்பளை பிள்ளைங்களாலே பிடிக்காம இருந்தது. அவ சொன்னத மாமா ஆம்பளைங்கிறத எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. என் உடம்புக்குள்ள 1000 வாட்ஸ் பருப்பு இருந்த மாதிரி இருக்கும். என் நாட்டின் நரம்பெல்லாம் அப்படிதான் செவ்வனே இருக்கும். மாமா என்னெல்லாமோ பண்ணும். அந்த வார்த்தையை அவ சொல்ல கேட்டுக்கிட்டே இருக்கலாம். கேட்டுக்கிட்டே இருப்பேன். பேசணும் வான்னு சொன்னேன். இன்னும் வராம இருக்கா? நேர்ல போய் பார்த்துட்டு வருவோம். என்ன இங்க தானே வருவா? அதை காணோம். ஒருவேளை நான் சொல்லி கொடுத்துருப்பாளோ? அவளுக்கு மௌன மரியாதையே போயிடும். என்ன பண்ண? இங்க தானே வருவா? ஆளை காணோம். மொட்டை மாடிக்கு போய் வெயிட் பண்ணணும். பெரியப்பா பெரியப்பா என்னையா என் தம்பி மோன என்னையா இன்னைக்கு வட்டி காசு பிரிக்க போலியா? போகணும்பா. இனிமேதான் போகணும். காப்பி போட்டு வாங்கிட்டு போயிருந்தா பாலு எல்லாரும் காப்பி போட்டு வாங்கிட்டு போயிட்டாங்களா? காப்பி போடுறா? ஏயா கேட்டேன். எல்லாரும் காப்பி போட்டு நம்ம ஊர்ல வாங்கிட்டு போயிட்டாங்களா? யாரு காப்பி சாயங்காலம் போடுறதுக்குலாம் வாங்குவாள் என்ன? அதான் 5-6 மணிக்கு. ஆமா மணி தான் 6 மணி ஆகுது போலுக்க. ஆமாய்யா அவ தங்கப்பாண்டி மோவா வாங்கிட்டு போனா. சரி சரி அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல பால் வாங்க வருவா. சரிப்பா நான் போயிட்டு வரேன். ஏ தாயி நான் தம்பிமா வந்திருக்கான் பாரு, அந்த காப்பி போடு. இல்லப்பா எனக்கு வேண்டாம். நான் வீட்டிலே குடிச்சிட்டேன். நான் வரேன். ஏதாவது குடிச்சிட்டு போயா? இல்ல அப்போ வந்துட்டானா? இல்ல அப்பாவுக்கு இன்னைக்கு 8 மணி தான் டூட்டி முடியுமா? அப்படியா? ஏன் போ? இல்ல பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருந்துச்சுல்ல, அதான் வாங்குறதுக்கு தான். வரும்போது அப்படி வாங்கிட்டு வந்திருப்பானான்னு கேட்டதுக்கு தான் சொல்லி விட்டேன். வரும்போது வாங்கிட்டு வான்னு. வாங்கிட்டு வரானா எப்படின்னு தெரியலையே.
சரிப்பா ஐயா வந்துருவா சரிப்பா நான் வரேன்ப்பா. வந்தான் போறான். இல்ல ஒரு பழத்தையா தின்னுட்டு போயும்ல. ஏன் அந்த காப்பி தண்ணி போட்டுட்டியா? நான் போட்டு வச்சிருக்கேன், ஆத்தி தாரேன். ஏன் வாணி என்ன ஆகுது? சோத்த திங்கிற நேரத்துல நீ காப்பி போட்டு தந்துட்டு இருக்கா? அது ஒரு 4-5 மணிக்கெல்லாம் போட மாட்டியா? கடையிலே ஒரு மனுஷன் இருக்கானே, அது ஒரு நேரத்துக்கு கொடுப்பான் வைப்பான்னு கொஞ்சமா உனக்கு தெரியுதா? ஏம்மா இந்த மனுஷன் கத்துத. ஏன்னா ஒருத்தி தானே அவ்வளவு வேலையும் பார்க்கணும். கட்டுக்கு ஓடணும், வீட்டு வேலையை பார்க்கணும், சோறு கறியை பொங்கணும். நான் எல்லா வேலையும் ஒத்தி தானே பார்த்துட்டு இருக்கேன். எல்லா வீட்லயும் நான் 2 பொம்பளையா பார்த்துட்டு இருக்கா? எல்லா வீட்லயும் ஒரு பொம்பளை தானே பாக்கா? அம்மா இந்த மனுஷனுக்கு ஒரு நாள் நான் படுத வேதனை புரியவே புரியாதம்மா. இனிமேல காலம்பர காப்பி தண்ணி கொடுக்க வழிய பாரு சொல்லிவிட்டேன். சாமி எங்க போனா? நீங்க தானே தண்ணி பைக்க அனுப்பிருக்கீங்க அந்த பையனை. அந்த பையன் காலையில போன பையன் ஒரு கஞ்சி தண்ணி கூட குடிக்கல, அங்கதான் கிடக்கான். அவன் பெரிய வந்துட்டானா? அவன் அழைக்க மண்டிக்கல போயிருக்கான். இப்போ இந்த வாராம்ல என்னல நீங்க வாழைக்க மண்டிக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துட்டா? ஆமா இப்போ பத்திரிக்கை அடிச்சு வந்தாச்சோ? இல்ல வரும்போது தவங்க சித்தப்பா வாங்கிட்டு வருவான். எப்பா எனக்கு பத்திரிக்கை ஒண்ணு கொடுக்கண்டா. என்னட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான்? ஏன் என்னாச்சு? தவசி வீட்டுல எதுவும் சொன்னாவில? இல்லப்பா எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த புள்ளைய பிடிக்கவே இல்லை. அது என்ன பார்த்தா பேசவும் செய்யாது. இல்லப்பா அது குறை சொல்லக்கூடாது. எனக்கு அந்த புள்ளைய பிடிக்கல. அந்த புள்ளைய பிடிக்கலன்னா? நல்ல பொண்ணுப்பா, குணவுள்ள பொண்ணு, எனக்கு எல்லாத்துலயும் பொருத்தமான ஒரு பொண்ணு. என்ன சொல்ல வர பொண்ணே? எனக்கு ஒரு புள்ளைய பிடிச்சிருக்குப்பா. எனக்கு அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணணும் போல ஆசையா இருக்கு. எனக்கு அந்த புள்ளைய பிடிச்சிருக்குப்பா. எல்லாத்துலயும் எனக்கு பொருத்தமா இருப்பா, நல்லா இருக்கா, ஆள் நல்லா இருப்பா, டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு இருக்கா, எல்லாத்துலயும் எனக்கு சரிசமா இருக்கா. என் உடம்புக்கு ஏற்ற மாதிரி அவளுக்கும் நல்ல உடம்பு வாக்கு உண்டு. நல்ல குணவுள்ள பிள்ளைப்பா, வேலை வெட்டி நல்லா செய்வா. இல்ல என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? தெரிஞ்சு பேச தெரியாம பேசிட்டு கிடைக்கா. இல்லப்பா நான் இப்ப சொல்ல மாட்டேன், நல்லா இருக்காது. எனக்கு அந்த புள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க வந்து பேசி முடிங்கப்பா. பேசி முடிக்கணுமா? ஓ கத்தாதீங்கப்பா, அந்த பிள்ளைக்கு அசிங்கமா போயிடக்கூடாது. உங்களுக்கு பிடிக்காது பாருங்க முத, அந்த பிள்ளை உங்களுக்கு பிடிக்கும். தவசிக்கு நான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேனா? அப்பா அந்த புள்ள எனக்கு எந்தத்துலயுமே பொருத்தமே இல்லப்பா. அது வேற அது படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு கரண்டைக்கு இந்த மாதிரி இருக்காப்பா, பொருத்தமே இல்ல. இன்னொன்னு அந்த புள்ள என்ன பார்த்தாலே பயப்படுது. இல்லப்பா எனக்கு அந்த புள்ளைய பார்த்தா இல்லப்பா எனக்கு தோணல. அப்பா நான் சொல்ற புள்ளைய பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்பா. நல்லா படிச்ச புள்ளையா இருக்கா. என்னையா நீ நல்லா கரெக்டா இருக்க கூடியவன், நீ எப்படி பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்க? ஏமா இல்லம்மா நான் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சாதான் பிரச்சனை. நான் வேணா தவசி வீட்டுல போய் பேசுறேன், சொன்னா புரிஞ்சு விடுவாங்கப்பா. ஏமா எனக்கு அந்த புள்ளைய பிடிக்கவே இல்லை. அப்பா இது அந்த புள்ளைய உங்களுக்கு பாருங்க, நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கும்பா. ஆனா நீ இப்படி சொல்ல நான் எதிர்பார்க்கவே இல்ல. இல்லப்பா பார்த்தோன்னே பிடிச்சது, எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சதுப்பா. நீங்க போய் பாருங்க, நான் அட்ரஸ் தரேன், புள்ளைய பாருங்க, பிடிச்சதுன்னா பேசுங்க. பாருங்களேன்ப்பா ஒரு வாட்டி. ஆனா ஒண்ணு, நான் கல்யாணம் பண்ணா அந்த புள்ளைய பண்ணுவேன், இல்லைன்னா இப்படியே விட்டுருங்க. இல்லப்பா உங்களை ஏத்து பேச நினைக்காதீங்க, வாக்கு கொடுத்துட்டேன், எங்க அப்பா சொல்லி கூப்பிட்டு வரேன்னு. நல்லா இருப்பாப்பா, குணத்துக்கு நல்ல புள்ள. சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். பத்திரிக்கை எல்லாம் கொடுக்க வேண்டாம், அதை அப்படியே கேன்சல் பண்ணிருங்க. என்னடி இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? சரி விடுங்க, அவன் தான் பிடிக்கலன்னு சொல்லாமல. அவன் முத இருந்தே பிடிக்கலன்னு சொன்னான், நமக்கு தான் புரியல. எந்த காட்டுக்காரியவன் நல்லது இல்ல சொல்லிட்டேன், என் கோத்த கலப்பிடாதீங்க சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் இருக்க வரைக்கும் நடக்காது. அவனை பார்த்தா தெரியுமில உங்களுக்கு, அவன் கிட்ட கோவப்பட்டுட்டு கிடக்காதீங்க. அவனுக்கு கத்தி பேசாலே பிடிக்காது, அவன் கௌரவம் ரொம்ப பாப்பான். அனக்கெல்லாம் அவன் பார்த்த பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வழிய பாருங்க. நான் சம்மதிக்க மாட்டேன், இதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். கல்யாணம் பண்ணதா இருந்தா தவசிமாவுல கல்யாணம் பண்ணட்டும், இல்லைன்னா அப்படியே இருக்கட்டும், தேவையில்லை. நான் போய் தவசிமாவுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன், என்ன பேச்சு பேசுதான்? அப்ப இது முதல் சொல்ல வேண்டியது அவன். பட்டாதீங்க, இப்பதான் சொல்லியிருக்கேன், இப்பதான் பார்த்தேன், இப்பதான் பிடிச்சது, அதான் உடனே சொன்னேன். இப்பதான் பார்த்தேன், உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் விட்டுறேன். கத்தாதீங்க, என் மானமே போயிடும். எவன் பெத்த பொம்பளை பிள்ளையோ போய் பார்த்துட்டு வந்திருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? இந்த ஞானமுத்து மோவன் ஏதோ ஒரு பிள்ளை பின்னாடி போயிட்டு வந்திருக்கானே, உனக்கு வெக்கமா இல்ல? அப்ப நான் எந்த பிள்ளை முன்னாடி போகலப்பா, அந்த பிள்ளை தச்சை பார்த்தேன், பிடிச்சிருந்தது. கத்தாதீங்க, மானம் போயிடும், குடும்ப மானம் போயிடும். இனி போவதுக்கு அங்க என்ன இருக்கு? இப்ப கத்தாதீங்கப்பா, அப்போ கத்தாதீங்க. நான் பார்த்துட்டு வந்தேன், அந்த பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கேன். மேற்கொண்டு உங்களுக்கும் பிடிச்சதுன்னா பேசி முடிங்க, இல்லைன்னா இதை இப்படியே விட்டுருங்க. வேண்டாம் விட்டுருங்க, அசிங்கப்படுத்துறாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. நான் எவ்வளவு பின்னாடி போகல, எவ்வளவு கல்யாணம் பண்ண ஆசைப்படவும் இல்லை. எனக்கு இனிமே வேண்டாம். கத்தி மானத்தை வாங்காதீங்க. நான் சம்மதிக்க மாட்டேன், நான் எப்பவும் சம்மதிக்க மாட்டேன். சரிப்பா, நீங்க சம்மதிக்க வேண்டாம், எனக்கு கல்யாணமே வேண்டாம். எங்க வீட்ல காப்பி, எங்க வீட்ல
இசை டன் டக்கு நக்கு 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 டன் டக்கு டக்கு டக்கு. லவ் லெட்டர் பக்காவா ரெடி பண்ணிட்டேன். என்னடி சொல்லுதா? செமையா செமையா ரெடி பண்ணிட்டேன். வாஸ்து காட்டுட்டா. இது இப்ப யார்ட்டவே கொடுக்க? யார்ட்ட கொடுப்போம்? யார்ட்ட கொடுக்கணுமா? எல்லாத்தையும் கொடுக்குறாட்டி. உனக்கு சுனில் பையன் தானே? இங்க பாரு பக்காவா ரெடி பண்ணிட்டேன். டியோ 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 டியோ. இங்க பாரு ஜபா இப்ப கொடுத்துருவா. அவ நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டா. கோயிலுக்கிட்ட போயிட்டா. கோயிலுக்கிட்ட போயிட்டாளா? ஆமா. ஆதிராவ லவ் லெட்டர் கொடுக்கறதுக்கு மேல தெருவுக்கு போயிட்டா. மிச்ச பாக்கி நீ மட்டும்தான். நீ தான் சுனில் பையட்ட கொடுக்கணும். ஏடி நான் பால் வாங்கல போறேன். இந்த லவ் லெட்டர் கொடுத்துட்டு போ. பாரு நமக்கும் லவ்ல இருந்ததனே நம்ம நினைச்சதெல்லாம் வாங்க முடியும். ஆமா. பரவே இந்தா இந்த சுனில் பையட்ட கொடு. ஏடி சுனில் பையன் வாரானா? அந்த வாரான் பாரு. இதான் சரியான சந்தர்ப்பம். கொடுத்துரு. நீ கொடுத்தியா? அந்த மாளிகை பையில காணவே இல்ல. நான் ஊர் முழுக்க தேடிட்டேன். சரி நீ கொடுத்து முடி. நான் எப்படியாவது அந்த மாளிகை பையில தேடி கண்டுபிடிச்சி நான் லவ் லெட்டர் கொடுத்துறேன். சரியா? சரி டி. வரான் பாரு இந்த சுனில் பையன். ஏலே சுனிலே. என்ன எடி நம்மளுக்கு பரிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை நாள் லீவ் விடுவாவ? அது ஒரு மாசம் லீவு. நான் எங்க பாட்டி வீட்டுக்கு போறேன். எங்கல இருக்கு உங்க பாட்டி வீடு? அது ரொம்ப தூரமா இருக்கு. 2 பஸ் ஏறி போகணும். போயிட்டு எப்போ வருவ? அது லீவ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வருவோம். என்னடி நம்ம லவ் லெட்டர் கொடுக்கலாம் நினைச்சா அவன் ஊருக்கு போறானாமே. சரி கொடுத்து போடு. வரும்போது நிறைய பண்டம் வாங்கிட்டு வருவான். ஆமால. இல்ல நீங்க ஊருக்கு போயிட்டு வரும்போது நிறைய பண்டம் வாங்கிட்டு வருவீங்களோ? ஆமா, எங்க பாட்டி வீட்டுல நிறைய வயக்காடு இருக்குது, தோட்டம் இருக்குது. அதனால மாம்பழம் வாழைப்பழம் எல்லாம் கொண்டுட்டு வருவோம். ஆமா பண்டம் வாங்கிட்டு வருவீங்களா? ஆமா, காரச்சவு மிச்சரு எல்லாம் வாங்கிட்டு வருவோம். நான் சொல்லல. சரி சரி எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துருமா? சரி கொடுத்துரு. வட்டி காசு கூட பிரிச்சு போகாம குட்டி போட்டு போன மாதிரி வீட்டை சுற்றி வந்துட்டு இருக்கேன். கரெக்டத்துக்கு வந்துருவேன்னு சொன்னா இன்னும் வரக்கணும். என் வேலை சொல்லியெல்லாம் போச்சு. வீட்டில் இருக்க சந்தேகம் வந்ததே அவ்வளவுதான். அப்பாவுக்கு மட்டும் விஷயம் போச்சுன்னா அவ்வளவுதான். பெரிய எனக்கு தெரிஞ்சதுன்னா கொன்னே போட்டுருவோம். இல்ல ரகசியமா வச்சுக்கலாம். பக்கு பக்குன்னு வேற இருக்க. என்னத்துக்கு வந்திருப்பாரு? எனக்கு வேலை வேற கிடக்குது. சரி பார்த்துட்டு போலான்னு பார்த்தா உன்னை சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் வர சொன்னல. எங்க அம்மா அடிச்சுட்டாவளேன்னு இருக்கேன். சொல்லிட்டாலோ? நீ எதை சொன்னியா? நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னது எதுக்கு உங்க அம்மா சொல்லிட்டியா? என்னது புரியல? ஆகா நான் தான் உடதுனா எதுக்கு உங்க அம்மா அடிச்சவ? எங்க அம்மா அப்பமே பால் வாங்குறதுக்கு என்ன அனுப்புனாவளா? நான் தெருல நின்னுட்டு ராணி கிட்டயும் சுனில் பையன்கிட்டயும் பேசிட்டு நின்னா அதுக்கு. ராணி கிட்ட பேசினா ஓகே. அந்த சுனில் பையன் கிட்ட நீ பேசினா? அதான் ஊருக்கு போறோம்ல, போயிட்டு வரும்போது நிறைய பண்டம் வாங்கிட்டு வருவா. அப்போ இந்த அம்மா பையனையும் பேசக்கூடாது. எங்க அம்மா இப்ப அப்படித்தான் சொல்லி அடிச்சாவ. சரி சரி நல்லதான், நல்ல விஷயம் தான். நான் உங்ககிட்ட நான் மதியம் பேசணுமே. ஆமா சொல்லுங்க. பால் வரணும்ல. ஏமா ஆமா பால் குடுக்கலன்னா அவ்வளவுதான். எங்க அம்மா கொன்னே போட்டுருவாங்க. சரி உள்ளவா. அத்தேங்க அம்மா உள்ள. நீ மதியம் ஏதோ சொன்ன. என்ன? மதியம் என்னமோ சொன்ன. இனிமேல் உங்களை வட்டப்ப சொல்லி கூப்பிட மாட்டேன். வடை போட சொல்ல மாட்டேன். அப்புறம் பயில்வான் ரங்கநாதன் சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னும் சொன்னிய. நீ சின்ன பிள்ளைல எப்படி கூப்பிடுவ? ஆமா. நான் பால் வாங்கிட்டு போறேன். நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொன்னேன்ல. ஆமா சொல்லுங்க. முன்னாடி போதேவா. என்னவா இருக்கும்? என்ன சொல்ல போறாங்க? ஒருவேளை நம்ம தோப்புக்காரனை போட வச்சிருவாங்களோ? சரி ரொம்ப நல்லவிய சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தாவல. ஆமால மதி என்னமோ சொல்லணும்னு சொன்னாவல.
ஏண்டி பால் வாங்க வர நேரமா உங்க அம்மா எப்பவுமே வந்து சொல்லி விட்டா தெருவலியா வந்துட்டு இருந்தனா அந்த ராணி பிள்ளையோ சுனில் பையன் வந்தாவல ஆனா பேசிட்டு இருந்தனா அத எங்க அம்மா என்ன அடிச்சிட்டாவ உனக்கு தெரியலனா ஆம்பளை பையன்கிட்ட என்னடி பேசி அப்படிதான் எங்க அம்மையை அடிச்சாவ அப்ப செமத்தியும் வாங்கிட்டு வந்திருக்க ஆமா சரி இந்த குழம்பு இருக்குதே அத கொஞ்சம் வாங்கிட்டு போ என்ன குழம்பு மீன் குழம்பு இருக்கு உங்க அப்பாக்கு கொண்டு கொடுன்னு இரு நான் லேசா சூடு பட்டி தாரேன் சரி மறுபடியும் எங்கேயும் ஓடிடாத இல்ல நில்லு நீ பாத்திரத்தை கொண்டா பாட்ட ஓடிடுவா இந்தாங்க என்னன்னு தெரியல இன்னைக்கு எல்லாரும் என்னையவே திட்டுதாவ நான் என்ன பாவம் பண்ணனேன் ஏமா ஏமா குழம்பு சூடு படுத்த போயிருக்காங்க சரி மேல வா நானா ஆமா வா அம்மா பாத்துருவோளோ உங்க அம்மா குழம்பு சூடு படுத்த போயிருக்காவ அப்பாடா நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா இல்லையா நான் அதுக்காக காசு வட்டி காசு கூட பிரிக்க போகாம இருக்கேன் நீ பாட்டுக்கு தெரியல ஆடியோ செஞ்சு வந்துட்டு இருக்கா உங்க சொன்ன மறந்துட்டா ஆமா சரி சரி நான் ரொம்ப கூப்பிடுறேன்ல இல்ல இல்ல என்கிட்ட கோபம் நீ இந்த தாவணி எல்லாம் போட மாட்டா இல்ல போட மாட்டேன் எங்க அம்மா அடிக்கும் ஏன் ஆமா எங்க அக்காவுக்கே எடுக்க முடியல அது எனக்கு எப்படி நீ தாவணி போட மாட்டியா இது வரைக்கும் போட்டதில்ல எப்ப போடுவ போடுவேன் பிறகு அதான் எப்போ எங்க அம்மா வாங்கி தரும்போது ஏதோ பேசணும்னு சொன்னீங்க பேசணும்னு சொன்ன மாமான்னு கூப்பிடு மாமான்னு கூப்பிடு திடீர்னு கூப்பிட சொன்னா ஏதோ தேவைப்பட்டுச்சுன்னா கூப்பிடுறேன் இல்ல அதே ஏமா என்ன ஒண்ணுல இப்போ ஒரு வாட்டி கூப்பிட வேண்டியதானே இப்போ எப்படி கூப்பிட எதுக்கு கூப்பிடணும் நீ கூப்பிட இப்போ என்ன காரணத்துக்காக கூப்பிட எதுக்காவது கூப்பிடு அப்ப இதுக்குதான் என்ன கூப்பிட்டீங்களோ ஆமா நீ என்ன மாமான்னு கூப்பிடு நாளையில இருந்து கூப்பிடட்டா இல்ல இன்னைக்குதான் நீ கூப்பிடணும் அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டே நின்னேன் என்கிட்ட ஏதாவது வித்தியாசம் தெரியுது மனத்து கிடக்கு வேற ஒண்ணும் தெரியலையே ஆமா அதே நீங்க பைக்ல போகும்போது கூட உங்க மேல வேற மாதிரி மணக்குமே இப்போ இப்போ ஏதோ பவுடர் வாடடிக்கு பைக்ல போகும்போது அது வேற மாதிரி வாசனை வரும் அது உனக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி தெரியும் திட்ட மாட்டீங்கல்ல இல்ல உன்னை திட்ட மாட்டேன் நீங்க பைக்கை நிப்பாட்டிட்டு போவீங்கல்ல பைக்ல காத்த ஊறி விடுறதுக்காக வரவேன் அந்த பைக்ல கூட உங்க ஸ்மெல் இருக்கும் அதை வச்சுதான் கண்டுபிடிப்பேன் இப்பதான் வண்டி நிப்பாட்டி விட்டுட்டு போயிருக்கீங்கன்னு அப்படியா ஆமா சரி மாமாவை கூப்பிடு இப்போ எப்படி கூப்பிட கூப்பிடு சின்ன பிள்ளைல கூப்பிடுவல்ல அப்படி கூப்பிடு அது சின்ன பிள்ளைல இப்போ இப்போ நான் இப்போ இப்போ பெரிய பிள்ளை எப்போ எனக்கு தெரியாது அது எனக்கு தெரியாது நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கு கேட்டேன் நீ சொல்லவே இல்லை நான் கீழே போட்டா ஏன் சரி மாமான்னு சொல்லிட்டு போ இல்ல நான் போறேன் மாமான்னு சொல்லிட்டு போ நான் நிறைய நாள் எதிர்பார்த்தேன் ஆசையா இருக்கும் நீ கூப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு யாருமே மாமான்னு கூப்பிட்டதே இல்லை அது என்னமோ தெரியல சின்ன பிள்ளைல என் கையை பிடிச்சி நடப்பியா நம்ம ரெண்டு சேர்ந்தா கடைக்கெல்லாம் போவோம் அப்போல்லாம் மாமா மாமான்னு கூப்பிடுவேன் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆசை கூப்பிட மாட்டியானே நான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை எதிர்பார்க்கல மறந்துட்டேன் திடீர்னு தான் ஞாபகத்துக்கு வந்தது என்ன மாமானி இவ கூப்பிடுவாளேன்னு அன்னையில இருந்து திடீர்னு நினைச்சு பார்த்தேன்னா இவன் நம்மள மாமா மாமான்னு கூப்பிடுவாளேன்னு அன்னையில இருந்து நீ அடுத்து எப்போ என்ன மாமான்னு கூப்பிடுவேன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது நீ பால் வாங்கினா அத்தைன்னு சொல்லுவ ஆனா என்ன எதுவுமே சொல்ல மாட்டேன் என்னை பார்த்தாலே பயப்படுவியா நீ எப்போமாவது சொல்ல மாட்டியான்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேனா ஒரு நாள் தூக்கத்துல என் கிட்ட வந்து மாமான்னு கூப்பிட்ட நானா தலை நிறைய பூ வச்சு தாவாணி போட்டு மஞ்சள் பூசி கையில வளையல் போட்டு அழகா இருந்த மாமான்னு கூப்பிட்ட கண் முடிச்சு பார்த்தேன்
அன்னையில இருந்து நீ மாமான்னு கூப்பிட மாட்டியான்னு மனசு என்கிட்ட இருந்தது. அன்னையில இருந்து அண்ணிலந்து ஒண்ணு இல்ல. இல்ல கிங்ஸன் வந்துட்டேம்மா. சீக்கிரம் மாமான்னு கூப்பிடு. திடீர்னு எப்படி கூப்பிட? சீக்கிரம் கூட எங்க அம்மா வந்துருவாங்க. சீக்கிரம் சொல்லு. எப்படி? மாமான்னு சொல்ல வேண்டியதானே? அட எப்படி? இந்த புள்ள நிக்குதா? ஐயோ சீக்கிரம் சொல்லு. ஆமா அங்கதான் நிக்கா. திடீர்னு அம்மியை கொண்டு போ. வரதா? சொல்லு சொல்லு. திடீர்னு எனக்கு சொல்ல வர மாட்டேங்குது. இருக்க பாரு. இதுக்குதான் நான் இவ்வளவு நின்னுட்டு இருந்தேன் பாரு. வாசல் கூட பிரிக்க போல. வாழ்க்கை மண்டி கூட நான் போகல. 5 மணிக்கு வர வேண்டியவா 6 வரைக்கும் வந்திருக்கா. ஒண்ணும் சரி அவ்வளவுதான். உன்னால என் வேலை சொல்லி எல்லாம் போச்சு. மாமனை கூப்பிட வர மாட்டேங்குது. போ. வர மாட்டேங்கல போ. இல்ல கிங்ஸன் வந்துட்டேன். பவுடர் போட்டது எல்லாம் வீணு. மனசுல எவ்வளவோ விஷயங்கள் இருந்தது. சொல்ல நினைச்ச ஒண்ணும் வாயில வரல. போ. மனசுல இருந்தா இதான் வந்திருக்கும். வந்துட்டேன் வாய. மாமா குளிருது. மறுபடி சொல்லு. காச்சடிக்க. ஆமா மறுபடி சொல்லு. ஆமா கூப்பிட்டு போயிட்டு வா. போ. இவன் எதுக்குன்னு உறைஞ்சு போய் நிக்கான்? இல்ல கிங்ஸனே கேளு. இல்ல கிங்ஸன் அம்மா என்னாச்சு? ஏயா என்ன ஒரு மாதிரி பண்ணுது? ஒண்ணு இல்ல. இல்ல மேல எதுவும் கைதா? குளிருது. குளிருதா? குளிர் காய்ச்ச வருதுமா. இல்ல இவ்வளவு நல்லதானே இந்த பவுடர்லாம் அடிச்ச. நினைச்ச உனக்குதான் இந்த வாசனை சோப்பு ஒத்துக்கிடாத. பிறகு எதுக்கு போட்டு தேய்ன்னு தேய்ச்ச? போட்டு தேய்ன்னு தேய்ச்சல தண்ணிக்குள்ள நின்னுகிட்டு. எனக்கு என்னமோ பண்ணுதுமா. ஐயோ என்னங்க? சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அம்மா எனக்கு இங்கெல்லாம் ஏதோ பண்ணுதுமா.